வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிட்டு இருக்கேன். 2025ஆம் வருடம் பிப்ரவரி மாதத்திற்கான ராசி பலன். கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரைக்கும், இந்த ஒரு காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் திரிகோணாதிபதி. அவர் 4ஆம் வீட்டுக்கு உடையவர். அப்புறம் 8ஆம் வீட்டுக்கு உடையவர். அவர் 2ஆம் இடத்தில் உச்சம். அப்ப 2ஆம் இடத்தில் உச்சம் அப்படின்னு சொல்லும்போது, 2ன்னா என்ன? குடும்பம், தனஸ்தானம் எல்லாத்தையும் சொல்லுது. அப்போ கையில பணப்புழக்கம் எப்படி இருக்கும்னா, நல்லா இருக்கும். ஃப்ரீயா இருக்கும் பணப்புழக்கம். சில விஷயங்கள் நீங்க வாங்கணும்னு நினைக்கிற சில முக்கியமான விஷயங்கள வாங்குறதுக்கான ஒரு கடனோ, இல்ல அதுக்கான ஒரு பண வசதியோ ஏற்படும். அதேபோல இன்னொன்னு சொல்லுவான், "வாக்கினில் இனிமை வேண்டும்னு." ரொம்ப இனிமையா பேசக்கூடிய ஒரு தன்மை. யாரையாவது போய் மீட் பண்றீங்க, பேசுறீங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு உங்கள பிடிக்கும். அந்த அளவுக்கு சுக்கிரன் உச்சமாக இருக்கும்போது, நிறைந்த நன்மைகள். அது தொடர்ந்து இருக்கார் அவர். அப்ப அவருடைய நன்மைகள் என்ன? 4ஆம் வீடு இல்லையா? 4ஆம் வீடுன்னா என்ன? வாகன வசதிகள். திடீர்னு உங்களுக்கு தோணலாம், நான் நல்ல ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படலாம். வாங்குவீங்க. நான் ஒரு வெளிநாடு சுத்திட்டு வரணும் ஆசைப்படலாம். 8ஆம் வீடு. போயிட்டு வருவீங்க அப்ராட். அப்போ நான் அங்க போயிட்டு எனக்கு பைசாவ எண்ணிட்டு இல்ல. தாராளமா செலவு பண்ணலாம். யாரோ ஸ்பான்சர் பண்றான். நீங்க என்ஜாய் பண்றீங்க. ஸோ இந்த மாரியான ஒரு கட்டங்கள்லாம் உங்களுக்கு வரக்கூடிய காலம். இந்த சுக்கிரன் 2ஆம் இடத்தில், அதுவும் ஒரு ஜலராசியில உச்சமாக இருக்கக்கூடிய காலம். 4ஆம் இடத்தில் குரு. அப்ப 4ஆம் இடத்தில் குரு இருந்தா என்ன அர்த்தம்னா, 10ஆம் வீட்ட குரு பார்க்குறார். தொழில்ல எந்த பிரச்சனையும் இல்ல. தொழில்ல ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட நீங்கும். அப்ப தொழில்ல இவ்வளோ நாள் எனக்கு ஹை பிரஷர் இருந்தது. ஏன் இருந்ததுன்னா, ஜென்ம சனி. இப்ப அந்த ஜென்ம சனி விலகக்கூடிய காலம். அப்ப 10ஆம் இடத்த குருவும் பார்த்தா, தொழில்ல எனக்கு ஒரு ப்ரமோஷன் இல்ல மாற்றம். இதெல்லாம் இந்த மாசமே ஏற்படணும்னு நான் சொல்லல. மார்ச்லயும் ஏற்படலாம். ஆனா, கண்டிப்பா அதுக்கான ஒரு ஆரம்ப கால வேலைகள்லாம் கண்டிப்பா நடக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, உங்கள பொறுத்தவரைக்கும் நல்ல மாற்றங்களை அவசியம் தரக்கூடிய ஒரு விஷயத்துல இருக்கு. ஏன்னா, சுகஸ்தானாதிபதியும், பாக்யாதிபதியுமான சுக்கிரன் உச்சத்துல இருக்கும்போது, சுகம் வலுப்பெறுகிறது. பாக்கியம்னா லக் ஃபேக்டர். அப்ப ஃபேமிலியில 9ஆம் வீடுன்னு சொன்னா, குழந்தை பாக்கியம் எல்லாமே 9ஆம் வீடு. ஒரு தெய்வ கடாட்சம், ஃபாரின் டிராவல்ஸ் எல்லாம் 9ஆம் வீடு. 2ஆம் வீடு அதேபோல நீங்க பாருங்க, 4ஆம் வீடு. 4ன்னா மாத்ருஸ்தானம். அந்த ஸ்தானாதிபதி உச்சமாகிறார். அப்ப இன்கிரீஸ்டு கம்ஃபோர்ட்ஸ் இன் லைஃப். அப்ப இதுக்கான ஒரு அடிப்படை இப்பவே தொடங்குறது. ஆனா, அது எப்போ வேணாலும் நடக்கலாம். மே மாசம் வரைக்கும் இருக்குது. ஆனா, தொடர்ந்து சந்தோஷத்தையும், ஒரு ஒரு கம்ஃபோர்ட் லெவலையும் ரொம்ப நல்லா அடைவீங்க. நானே ராஜா அப்படின்ற ஒரு ஃபீலிங்கோட நீங்க இருக்க முடியும். அந்த மாரியான ஒரு தன்மைய தான் இந்த வரக்கூடிய இந்த சுக்கிரனுடைய ஒரு தன்மையும், மற்ற விஷயங்களும் சொல்றது. 12ஆம் வீடு ப இதுல அதாவது 12ஆம் தேதி, 13ஆம் தேதி 2ல வரக்கூடிய இதுல என்னன்னா, புதனும், சூரியனும் உங்கள் ராசிக்குள் பிரவேசிக்கிறார்கள். ஏற்கனவே சனி இருக்கார். அப்ப சூரியனும், சனியும் நம்ம ராசிக்குள்ள ஒண்ணா இருக்கும்போது, கொஞ்சம் வீட்ல கொஞ்சம் நிதானமா இருங்க. வீட்ல போயிட்டு யாரையாவது காயப்படுத்தாதீங்க. முக்கியமா பெற்றவர்கள். அப்பாவோட குறிப்பா அப்பா. அப்பாவோட ஏதாவது வாக்குவாதம் இதெல்லாம் வேண்டாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகுது, சூரியனும், புதனும் இருக்கும்போது படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப பிரமாதமா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. வித் ஃப்ளையிங் கலர்ஸ் தே வில் கம் அவுட். ரொம்ப நன்னா இருக்கு அவளுக்கு காலம். அப்ப எக்ஸாம்லாம் வருது. அதெல்லாம் பிரமாதமா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு தன்மைய சொல்றது. கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற உறவு கொஞ்சம் கராமுரான்னு இருக்கும். ரொம்ப ஸ்மூத்தாலாம் போகாது. அதனால என்ன, யாராவது ஒருத்தருக்கு பொறுமையும், நிதானம் வேணும். ஒண்ணு கணவனுக்கு இருக்கணும், இல்ல மனைவிக்கு இருக்கணும். வார்த்தைக்கு வார்த்தை பேசியிருந்தா எதிர்வாதம் தான். ஒரே மூட் அப்செட் ஆயி தான் வீட்ட விட்டு வெளில வருவீங்க. அதனால அதில கொஞ்சம் நிதானப்படுங்க. மற்றபடி நிஜமா பார்த்தா, பல நன்மைகள் நம்மை தேடி வருவதை நம்மால் கண்டிப்பாக உணர முடியும். அது நிதர்சனமான நன்மைகள், நீண்ட கால நன்மைகள். வணக்கம். என்ன கான்டாக்ட் பண்ணணும்னு நெறைய பேர் நெனைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்ன கான்டாக்ட் பண்றதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. sreerangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீன்ல பார்க்கலாம். இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நெறைய பேர் அனுப்புறீங்க. நான் ஒருத்தன் தான் அத பார்க்குறேன், செய்றேன். ஏன்னா இது வேகமா செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5, 6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால முடியல. கொஞ்சம் பொறுமையும், நிதானமும், தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக கான்டாக்ட் பண்ணுங்க. என்னுடைய பெஸ்ட் சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பா உண்டு.
வணக்கம்.